ஹாய் டூட்ஸ், இந்த ஒரு வீடியோல பிரசாத் நீல் இயக்கத்துல பிரபாஸோட நடிப்புல ரெடி ஆகிட்டு இருக்க சலார் மூவியோட டீசரை 2 days பிஃபோர் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதோட ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2 days கழிச்சு தான் இந்த ரிவ்யூ வீடியோ போடுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா இது லேட்டான வீடியோ இல்ல நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீசரோட ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டீசர்ல இருக்கக்கூடிய 2 மெயின் பிளாட்டை பத்தி பாத்துருவோம். நான் மெயின் பிளாட்னு மென்ஷன் பண்ணது ஹீரோயும் டைரக்டரும் தான். அதுல ஃபர்ஸ்ட் சலார் மூவியோட டைரக்டரான பிரசாத் நீலை பத்தி பார்க்கலாம். கன்னட சினிமாவுல பிரசாத் நீல் ஒரு சில படங்கள் இயக்கி இருந்தாலும் அவர் உலக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது KGF Part 1 தான். அதோட KGF Part 2 1000 crores மேல கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது, அதுவும் கன்னட சினிமாவுக்கு. சோ இந்த மாதிரி பிரசாத் நீலோட KGF Part 1 Part 2 ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால இவரோட அடுத்த மூவிக்காக எல்லாரும் வெறி கொண்டு காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. அதுல நானும் ஒருத்தன். சரி ஓகே, இப்போ டைரக்டர் பத்தி ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்தாச்சு. இப்போ ஹீரோ பத்தி பாத்துருவோமா? ஹீரோனா வேற யாரும் இல்ல, பிரபாஸ் தான். நம்ம தமிழ் சினிமாக்கு பிரபாஸ் சொன்ன ஒரு புதுமுகம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு தெலுங்கு நடிச்ச மூவிஸை தமிழ் டப் பண்ணி நம்ம தமிழ் சேனல்ஸ்லயே பல முறை பார்த்திருப்போம். இதனால இவரு நமக்கு ஒரு பழகப்பட்ட ஒரு ஆக்டர் தான். என்னதான் ஓரளவுக்கு இவருக்கு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் அந்த உலகம் முழுக்க இவர் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா பாகுபலி Part 1. அண்ட் இதோட கிரெடிட்ஸ் முழுக்க ராஜமௌலிக்கு தான் போய் சேரும். அதோட ராஜமௌலி அண்ட் பிரபாஸோட காம்போல வந்த 2வது மூவி தான் பாகுபலி Part 2. சோ இந்த ஒரு மூவியும் 1000 crores மேல கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா, அதுவும் பேன் இந்தியா மூவியா அமைஞ்சது. சோ இந்த மாதிரி தான் பிரபாஸோட சினிமா கரியர்ல பாகுபலி Part 1 பாகுபலி Part 2 ஒரு முக்கிய படமா அமைஞ்சது. சோ இதை தொடர்ந்து பிரபாஸோட அடுத்த மூவிக்காக பல பேர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல நானும் ஒருத்தன்னு சொல்ல மாட்டேன், சாரி. ஏன்னா அவர் அடுத்தடுத்து சூஸ் பண்ண மூவி எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பாகுபலி படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிரபாஸ் ஒரு பேன் இந்தியன் ஆக்டரா எல்லாருக்குமே ஸ்பாட் ஆகிட்டாரு. இப்போ பிரபாஸ் ஒரு பேன் இந்தியன் ஆக்டரா ஸ்டாண்ட் ஆகணும், அதுக்கு அவரு பேன் இந்தியன் மூவிஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு யாரோ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ அதுக்காகவே அவர் பாகுபலி முடிச்ச கையோட அடுத்த சூஸ் பண்ண மூவி தான் சாகோ. இந்த மூவி ஃபுல்லி பேக்ட் ஒரு ஆக்ஷன் மூவி தான். ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே தான், பட் ஆக்ஷனும் கிராபிக்ஸும் ரொம்ப சொதப்பி வச்சிருந்தாங்க. இதனாலே இந்த படம் ரொம்ப ஹைப்போட ரிலீஸ் ஆகி இருந்தாலும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணல. இப்படி சாகோட தோல்வியை தொடர்ந்து பிரபாஸோட அடுத்த பேன் இந்தியன் மூவியான ராதாஷயாம் பிரபாஸுக்கு ஒரு கம்பேக் மூவியா இருக்குன்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அதுவும் படு தோல்வி தான் அடைஞ்சது. பிகாஸ் இந்த ஒரு படத்திலும் ஸ்டோரின்னு பெருசா ஒண்ணும் இல்ல. அதோட இந்த ஒரு படத்திலும் கிராபிக்ஸ் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்படியாக பிரபாஸோட 2 படங்கள், அதுவும் பிரம்மாண்ட படங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரை சூஸ் பண்ண படம் தான் ஆதிபுருஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு படத்தை இவர் ஏன் சூஸ் பண்ணாருன்னே தெரியல. ஒருவேளை மித்தாலஜி மூவின்றதுனால பல பேர் கண்டிப்பா வந்து பாத்துருவாங்க, இந்த படம் ஓடிடும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா தெரியல. அப்படியே ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தாலும் அவர் மேல தப்பும் கிடையாது. இருந்தாலும் இந்த படத்தை சூஸ் பண்ணது இவரோட தப்பு தான். இப்படி இந்த ஆதிபுருஷ் படம் ஃபிளாப் ஆனதுக்கு ரீசன் நான் சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியும் அவசியம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சரி ஓகே, இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். பிரசாத் நீல் KGF Part 1 Part 2 ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொடுக்க போற பிரம்மாண்ட படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரபாஸ் நான் எம்ஜிஆர் மாதிரி இல்ல, 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு அடி திருப்பி கொடுப்பேன்ற மாதிரி 3 மிகப்பெரிய தோல்வி படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பேன் இந்தியன், அதுவும் கம்பேக் மூவி கொடுப்பேன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியாக தான் பிரசாத் நீலும் பிரபாஸோட காம்போல சலார் மூவி ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி அந்த சலார் மூவியோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட ஷார்ட் ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, இந்த டீசரை பார்த்தா எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த சலார் மூவியோட சாயல் கண்டிப்பா KGF Part 1 Part 2 மாதிரி தான் இருக்குன்னு. ஒருவேளை இந்த சலார் மூவி KGF ஓட கண்டினியூட்டியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 2 படத்துக்குமே சிங்க் ஆகுது. அதோட இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சலார் மூவி KGF Part 3க்கு ஒரு லீட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், இது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி தான், அதுவும் பிரசாத் நீல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். சோ இதுக்கப்புறம் நம்ம லோகி யூனிவர்ஸை தாண்டி பிரசாத் நீல் யூனிவர்ஸ்க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதோட இந்த டீசர்ல பிரபாஸ் அந்த அளவுக்கு காட்டலனாலும் KGFல எப்படி யாஷ்க்கு பில்டப் பண்ணாங்களோ அதே போலதான் சலார்லயும் பிரபாஸை பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதுவே KGF ஓட கண்டினியூட்டின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க டீசரை பாத்தீங்கன்னா டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் போட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பை பை, டாடா.